ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. ஒரு 35 சென்டென்சஸ் பர் டே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். என்ன ரீசன்னா, ஒரு 35 வரும்போது மந்த்லி ஒரு 30 டேஸ் ஆவரேஜாக வச்சோன்னா ஒரு 1050. அதே வந்து 12 மந்த்ஸுக்கு பார்க்கும்போது 12,600. ஸோ ஒரு 13,000 கிட்ட நம்ம வந்து சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு டேயும் பண்ணும்போது. சரி, இந்த ஒரு பர்டிகுலர் 4-5 டேஸ் நான் வந்து கொஞ்சம் பிளானிங்கில் இருந்ததுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. பொங்கல் ஹாலிடேஸில் நிறைய பிளான் நடந்துச்சு. ஸோ அது ரிசல்ட்டாக தான் வந்து இந்த ஐடியா வந்துச்சு. ஏன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 35 to 40 சென்டென்சஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம நம்மளால் ஏன் மாஸ்டரி அச்சீவ் பண்ண முடியாது, கம்யூனிகேஷன் ஏன் வந்து நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருந்தது. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 35 சென்டென்சஸ் இது மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த 35 சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக ஃப்ளூயன்சி அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஒன்லி திங், நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் பண்ணணும், அவ்வளோதான். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். எப்படி சொல்கிறது, ஐ ஒர்க் அப் அட் 5 AM. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், பல் விளக்கும் இல்லையா. ஐ பிரஷ்ட் மை டீத். நான் பல் விளக்குனேன். ஐ பிரஷ்ட் மை டீத். இங்கே பாருங்கள், டீத்துன்னு சொல்லியிருக்கேன். டீத்துனான்றது ப்ளூரல், டூத்துனா சிங்குலர். எப்போவுமே பார்த்தோன்னா நம்ம டூத் பேஸ்ட் பார்க்கும்போது பற்கள் பசை வராது. டீத்துன்னா அது ப்ளூரல். அப்போது ஐ பிரஷ்ட் மை டீத். டூத்துன்னு சொன்னீங்கன்னா பல் விளக்குனேன், பற்கள் தான் வளர்ப்போம், சரியா. அப்போ ஐ பிரஷ் மை டீத். அடுத்தது ஐ எக்ஸசைஸ்ட் ஃபார் அன் ஹவர். நான் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன். அப்படின்றத எப்படி சொல்லலாம், ஐ எக்ஸசைஸ்ட் ஃபார் அன் ஹவர். நான் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன். அடுத்தது நான் வந்து ஹாட் வாட்டரில் குளித்தேன். ஐ பேத் இன் ஹாட் வாட்டர். பேத். அப்போது ஐ பேத் இன் ஹாட் வாட்டர். அடுத்தது நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். ஐ ப்ரேட் டு காட். ப்ரேட். ஸோ ஐ ப்ரேட் டு காட். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். இல்லை சாமி கும்பிட்டேன்னு சொல்கிறத கூட அப்படி சொல்லலாம், ஐ ப்ரேட் டு காட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நான் வந்து என்னோடய காலை உணவை வந்து தயார் பண்ணேன், இல்லை சமைச்சேன். அப்படின்போது ஐ குக் மை பிரேக்ஃபாஸ்ட். எப்படின்னா காலை உணவை நான் சமைச்சேன் அப்படின்னு வரும். இதே நான் வந்து தயார் பண்ணேன் அப்படின்போது ஐ ப்ரிப்பேர்ட் மை பிரேக்ஃபாஸ்ட். அடுத்தது நான் காஃபி குடித்தேன். ஐ ட்ராங்க் காஃபி. அடுத்தது நான் வந்து புது துணிகளை போட்டுக்கிட்டேன். ஐ ஓர் நியூ கிளாத்ஸ். ஐ ஓர். இப்போ நான் வந்து பாஸ்ட்டில் சொல்கிறதுனால நான் புது துணிகளை போட்டுட்டேன் அப்படின்றனால ஐ ஓர் நியூ கிளாத்ஸ். அடுத்தது என்னோடய பைக்கை நான் சுத்தம் செஞ்சேன். ஐ கிளீன்ட் மை பைக். இல்லை நான் காரை நான் சுத்தம் செஞ்சேன் அப்படின்றத ஐ கிளீன் மை பைக் ஆர் ஐ கிளீன் மை கார். இதை நான் பைக்கை தொடச்சேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம், ஐ வைப்ட் மை பைக். இதே காரை தொடச்சேன்னா ஐ வைப்ட் மை கார். வைப்ட். ஸோ அந்த ஈடி வந்து சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரித்து பேசுகிறோம், வைப்டு அப்படின்ட்டு. வைப்ட். அந்த டி சத்தம் வந்து வரதே தெரியக்கூடாது, அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். வைப்ட். அடுத்தது நான் வந்து கதவை பூட்டினேன். அது எப்படி சொல்லலாம், ஐ லாக்ட் த டோர். அடுத்தது நான் வந்து கார் ஓட்டிட்டு வேலைக்கு போனேன். ஐ ட்ரோவ் டு ஒர்க். எங்கள் காருன்னு நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஐ ட்ரோவ் மை கார் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஐ ட்ரோவ் டு ஒர்க்னாலே அது கார் ஓட்டிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் தரும். ஸோ ஐ ட்ரோவ் டு ஒர்க். அடுத்தது நான் ஆஃபீஸை ரீச் ஆனேன் அப்படின்ற ஐ ரீச் மை ஆஃபீஸ். என்னுடைய ஆஃபீஸ் அப்படின்றதுக்கு மை ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ஐ ரீச் மை ஆஃபீஸ்.
அடுத்தது ஆஃபீஸ் போய் என்ன பண்ணுவான், இமெயில் செக் பண்ணுவோம் இல்லையா. ஐ செக் மை இமெயில்ஸ், ஐ செக்ட் மை இமெயில்ஸ், செக்ட் ஐ செக் மை இமெயில்ஸ். அடுத்தது எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, நான் அட்டன் பண்ணேன். ஐ அட்டெண்டட் அ மீட்டிங், ஐ அட்டெண்டட் அ மீட்டிங். இப்படி சொல்லணும், அட்டெண்டட் ஐ அட்டெண்டட் அ மீட்டிங். அடுத்தது எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஐ கால் மை மதர், ஐ கால் மை மதர். இப்படி கூப்பிட்டேன்னு சொல்லலாம். ஐ கால் மை மதர் ஓவர் ஹர் ஃபோன், ஐ கால் மை மதர் ஓவர் ஹர் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது என்னோடய வேலையை நான் முடித்தேன், என்னோடய வேலையை நான் முடித்தேன். ஐ ஃபினிஷ் மை டாஸ்க், ஐ ஃபினிஷ் மை டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபினிஷ் மை ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஃபினிஷ் மை டாஸ்க், என் வேலையை நான் முடித்தேன். அடுத்தது என்னோட சக ஊழியருக்கு நான் உதவி பண்ணேன், என்னோட சக ஊழியருக்கு நான் உதவி பண்ணேன் அப்படின்றத ஐ ஹெல்ப்ட் மை கலீக், ஐ ஹெல்ப் மை கலீக், ஹெல்ப்ட் ஐ ஹெல்ப் மை கலீக். அடுத்தது நான் ஒரு பேனா வாங்கினேன், நான் ஒரு பேனா வாங்கினேன். ஐ பாட் அ பென், ஐ பாட் அ பென். பை பாட், அப்போது ஐ பாட் அ பென். அடுத்தது நான் வந்து பில் பே பண்ணேன், நான் பில் பே பண்ணேன். ஐ பெய்ட் த பில், ஐ பெய்டு த பில். பெய்ட். ஸோ ஐ பெய்ட் த பில். அடுத்தது நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். ஐ சென்ட் அ மெசேஜ், ஐ சென்ட் அ மெசேஜ். அடுத்தது நான் ஒரு படம் பார்த்தேன். ஐ வாட்ச்ட் அ மூவி, ஐ வாட்ச்ட் அ மூவி. அடுத்தது நான் வந்து மியூசிக் கேட்டேன். ஐ லிசன் டு மியூசிக், ஐ லிசன்ட் டு மியூசிக். ஏன் நான் பிரித்து சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த பாஸ்ட் அண்ட் தெரியும். லிசன்ட். ஸோ ஐ லிசன் டு மியூசிக். அடுத்தது எனக்கு ஒரு ஜோக் சொன்னாங்க, நான் சிரித்தேன். ஐ லாஃப்ட் அட் அ ஜோக், ஐ லாஃப்ட் அட் அ ஜோக். நான் ஒரு ஜோக் கேட்டு சிரித்தேன், அதுக்கு வந்து ஐ லாஃப்ட் அட் அ ஜோக். அடுத்தது நான் கொஞ்சம் அழுதேன். ஐ கிரைட் அ லிட்டில், ஐ கிரைட் அ லிட்டில். நான் கொஞ்சம் அழுதுன்றதை ஐ கிரைட் அ லிட்டில். அதே வந்து நான் நிறைய அழுதேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம், ஐ கிரைட் அ லாட், ஐ கிரைட் அ லாட். அதே மாதிரி ஐ லாஃப்ட் அ லிட்டில், ஐ லாஃப்ட் அ லிட்டில் அப்படின்னா நான் கொஞ்சம் சிரித்தேன். அதே வந்து நான் நிறைய சிரித்தேன்னா ஐ லாஃப்ட் அ லாட், ஐ லாஃப்ட் அ லாட் அப்படி சொல்லலாம். சரி, அடுத்தது நான் என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன். ஐ கேவ் மை ஃப்ரெண்ட் சம் மணி, ஐ கேவ் மை ஃப்ரெண்ட் சம் மணி. ஐ கிவன், ஐ கேவ் மை ஃப்ரெண்ட் சம் மணி. கொஞ்சம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு இருக்குது, சம் மணி. சரி, இதே நான் வந்து ஒரு மரத்தை நட்டேன், அது எப்படி சொல்லலாம், ஐ பிளான்டட் எ ட்ரீ, ஐ பிளான்டட் எ ட்ரீ. அடுத்தது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஐ டுக் அ ஃபோட்டோ, ஐ டுக் அ ஃபோட்டோ. இதே நான் வந்து சாப்பிட்டேன். ஐ ஏட், ஐ ஏட். அடுத்தது நான் என்னோடய சாவியை மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் மை கீ. என்னோடய சாவியை மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் மை கீ. ஃபர்காட்டன். இப்போ இது பாஸ்ட்ன்றனால ஐ ஃபர்காட் மை கீ அப்படி சொல்லலாம். நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். ஐ வெயிட்டட் ஃபார் த பஸ், ஐ வெயிட்டட் ஃபார் த பஸ். அதே வந்து நான் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கினேன், அது எப்படி சொல்லலாம், ஐ ஸ்லெப்ட் சவுண்ட்லி, ஐ ஸ்லெப்ட் சவுண்ட்லி. சரி, இதோட இந்த 35 சென்டென்சஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 35 இதோட நெக்ஸ்ட் வர 35 சென்டென்சஸை நீங்கள் டெய்லி பேசிஸில் பேசி பழகிட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. அதாவது ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. சரி, இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி இந்த வீடியோஸ்லாம் இருக்கணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் எழுதலாம், லைக் பண்ணுங்கள். ஸோ அதுப்போ வந்து ரீச் வந்து நிறையா இருக்கும், நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Sivanesen. Thank you.